16ல் கலைஞர் எதிர்பார்த்த அந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியில 2.5%, 2.5% ரஃபா தான் வாக்கு வாங்கினாங்க. அது கூட ஒரு அது எப்ப திரு விஜயகாந்த் அவர்களே முதலமைச்சர் என்று முன்னிறுத்தப்பட்ட பொழுதே அவர்கள் பெற்ற வாக்கு. ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவருக்கு அவருடைய பெயரில் அவர் மீது அபிமானம் கொண்டவர்கள் குறைந்தபட்சம் 25% வாக்குகளை அவர் பெற வேண்டும். அதுக்கு மேலதான் மற்ற கூட்டணி கட்சிகள். ஆனா அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்களுக்கே விழுந்த வாக்குகள் வெறும் 2.5%. 2016ல் அந்த பழம் இன்றைக்கு இத்து போன பழம், அழுகின பழம், அதாவது உபயோகப்படாத ஒரு பழமாகத்தான் இருக்கு. அது பால்ல விழுந்து பால் கெட்டு போயிடுச்சு. அதுல வேற பிரேம்லதா சொல்றாங்க தேன் கலந்த பால் அப்படின்னு. அது தேன் கலந்தாலும் சரி, அது கலந்த பால் கெட்டு போயிடும்.